கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள் ஓகேங்களா. இந்த சம்மை அப்ரோச் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து A/Bனாலும் ஒன்று தான், A/Bனாலும் ஒன்று தான் ஓகேங்களா. இந்த ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான் ஓகேங்களா. நான் என்ன பண்ணேன்னா x^3/2 டிவைட் 9 போட்டேன். இதே போல் 16/√(x) நம்ம எப்படி எழுதலாம்னா x^1/2ன்னு எழுதலாமாங்க. அது போல் இங்கே எழுதுகிறோம் ஓகேங்களா, x^1/2. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஏன்னா ஈக்குவல் இருக்கும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக நான் பண்ணுறேன் ஓகேங்களா. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, x^3/2 இன்ட்டு x^1/2 ஓகேங்களா. இங்கே 16 × 9 வருமா. இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாதீங்க, என்ன ரீசனுக்கு நான் பின்னால் சொல்கிறேன் ஓகேங்களா. பேஸ் வேல்யூ ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் சேமாக இருக்கும்போது பவரை ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பவரை ஆட் பண்ணும்போது 3/2 + 1/2 ஓகேங்களா. 3/2 + 1/2 இங்கே ஆட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், கீழே வந்து எல்சிஎம் எடுத்தால் ரெண்டுமே சேமாக இருக்குது, அதனால் 2 மேலே ஆட் பண்ணால் 4 4/2 வரும். இது ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ண முடியும். இது 1 டைம், இது 2 டைமாங்க. x^2 வருமாங்க. இங்கே அப்படியே இந்த 16 × 9 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ரூட் எடுங்க. 16 × 9 16 எப்படி எழுதலாங்க, 4 × 4ன்னு எழுதலாமாங்க. 2 4க்கு ஒரு 4 வெளியே எடுத்துடலாம். அதே போல் 9 வந்து 3 × 3ன்னு எழுதலாமாங்க. 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் வருங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 வருதாங்க. இதுதான் இதோட ஆன்சர். அதனால தான் உங்களை வந்து இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா ஈஸியாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது ரெண்டாக பிரித்து நம்ம எழுதிக்க முடியும் ஸ்கொயர் வேல்யூ. அதனால தான் நீங்கள் ஒரு 1 or 2 வந்து ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது மல்டிப்ளிகேஷன் பண்ணாதீங்க. அதை கண்டுபிடிச்சி மறுபடியும் ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வே